வணக்கம். நான் உங்கள் அட்வொகேட் சுந்தர். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே சோஷியல் மீடியாவுக்கு பயந்து கொஞ்சமாச்சும் விசாரிங்க. நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, பின்னாடி ஒரு கால் எடுத்து வைக்கிறீங்க, முன்னாடி 2 கால் எடுத்து வச்சா பின்னாடி ஒரு கால் எடுத்து வைக்கிறீங்க. இப்போ சஸ்பெண்ட் பண்ண டிஎஸ்பியை சஸ்பெண்டை ரத்து செஞ்சுட்டு ஆயுதப்படைக்கு மாற்றுறதா சொல்கிறீங்க. சரிங்களா? அதாவது காத்திருப்பு பட்டியல் சஸ்பெண்டை வேணான்றீங்க, கேன்சல் பண்ணுறீங்க. ஏன் சார்? தப்பு யாரும் விசாரிங்க. வண்டி கொடுத்தேன்றீங்க, சம்பளம் கொடுத்தேன்றீங்க, எல்லாம் கொடுத்தேன்றீங்க, இல்லை தவறானதுன்னு சொல்கிறீங்க. இதுக்கும் ஒரு இல்லை இல்லையா? நீங்கள் சொல்கிற காரணத்துக்கு யாருமே சின்ன குழந்தை கூட நம்பாது சார். என்ன சொல்கிறேன், சோஷியல் மீடியாவுக்கு இவ்வளோ போகிறதுக்குன்னா நல்லது செஞ்சால் சப்போர்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக தமிழ்நாடு மக்கள் வருவாங்க, கவலைப்படாதீங்க. அவர் ஒரு காவலர் வீடியோ செஞ்சதுனால வீடியோ சோஷியல் மீடியாவில் பகிரப்பட்டிருக்காரு. அதனால் அவரை சஸ்பெண்டை கேன்சல் பண்ணிட்டு ஆயுதப்படைக்கு மாற்றிருக்கிறதா இப்போ நியூஸ் வெளில வந்து விட்டுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சோஷியல் மீடியாக்கு இவ்வளோ போகிறோன்னா அது பிரபலம் மாதிரி பரவுறாங்க அவ்வளோ. ஆக்சுவலி நியூஸ்னால் கூட வந்து டிவியில் உட்காந்து பார்க்குறதும் மொபைல் எல்லாத்தையும் இருக்குங்க. இப்போ எல்லாட்டையுமே மொபைல் இருக்குது. அதனால் ஒரே ஒரு சின்ன வீடியோ எவ்வளோ பெரிய மாற்றத்தை பாருங்கள். ஒரு காவலர் கீழே வேலை பார்க்குற ஒரு காவலர் ஒரு வீடியோ பதிவிட்டுறதுனால சஸ்பென்ஷனை கேன்சல் பண்ணி அவர் வச்ச குற்றச்சாட்டையும் அவர் மேலே இருக்க குற்றங்களையும் விசாரிக்கப்படும் இருக்காங்க. ஆக்சுவலி அவர் வச்ச குற்றங்களையும் விசாரிக்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த புத்தி எப்போங்க ஃபஸ்ட் இவ்வளோ நாள் எங்கே போச்சுங்க? அவர் கடைசியை என்னால் முடியாத பட்சத்துக்கு தான் பத்திரிகை நண்பர்களை கூப்பிட்டு பேட்டி கொடுக்குறாரு. அது வரைக்கும் என்ன பண்ணுறீங்க? அவர் மேலே சொல்லாமல் இல்லை புகார் சொல்லாமல் இருந்தால் அவர் வாட்ஸ்அப்பை காமிக்கிறாரு. அதுக்கு மேலே டிஎஸ்பி ஒரு எஸ்பிக்கு மெசேஜ் பண்ணது இது நாள் வரைக்கும் 2 வருஷத்தில் ஒரு நாள் கூட எனக்கு கூப்பிட்டதில்லை, பேசினதில்லை. எனக்கு லீவ் கேட்டதுனா கூட பார்ப்பார், ரிப்ளை பண்ண மாட்டார். அவர் வாட்ஸ்அப் எடுத்து காமிக்கிறாருங்க வீடியோவில். வீடியோக்காரங்களுக்கு பத்திரிகை நண்பர்களுக்கு வந்திருக்கும்போது லைவில் ஃபோன் எடுத்து அவர் பத்திரிக்கை வீடியோவை அந்த பத்திரிக்கையாரங்க வீடியோவை கூப்பிட்டு இங்கே வாங்கன்னு வீடியோ காமிச்சு எடுக்க சொல்லி வாட்ஸ்அப்பில் பண்ணியிருக்காரு. இவர் அனுப்பிச்சு இதை பார்க்குறாரு, ரிப்ளை பண்ணவே இல்லைங்க யார் எஸ்பி. அப்போது ஒரு ரிப்ளை பண்ணாத மேல் அதிகாரி எதுக்கு சார் நீங்கள் வந்து அட்லி அவர் மேலே தப்பு இருக்குன்னு சொல்ல இல்லைன்னு சொல்ல ஏன் விசாரிக்க மாட்டேங்கிறீங்க? விசாரித்து முடிவெடுங்க சார். இந்த மாதிரி போச்சுன்னா ஆட்சியாளர்களுக்கு தான் கெட்ட பேர். ஒரு அதிகாரிங்க தப்புனா ஆட்சியாளர்கள் தான் தப்பு. எந்த கட்சிக்கு நான் சப்போர்ட் பண்ணல. கட்சிக்காரங்க கொஞ்சம் பாருங்கள், யோசிங்க. யாருக்கு அதிகாரத்தில் இருக்கீங்களோ அவங்க வந்து கரெக்டான நடவடிக்கை எடுத்தால் மேலே வரும், இல்லாட்டி அடிமட்டத்துக்கு போயிடும். நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு சாதாரண ஒரு குற்றம், கொடுத்த வண்டியை எடுத்துகிட்டு அதை விசாரிக்க ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அதை கூட உங்களால் பண்ண முடியாது. கொடுத்த வண்டி என்னென்னு பண்ணலாம், அதுக்கு டிரைவர் இருக்காங்க, அதுக்கெல்லாம் விசாரிக்கிறதுக்கு என்னங்க தெரியுது? பழைய குற்றத்தெல்லாம் தோண்டி துருவி எடுத்து லிஸ்ட்டு போட்டு அனுப்புகிறீங்க வித் இண்டெக்ஸோட, எத்தனாம் தேதி என்னென்ன குற்றம் அப்படின்ட்டு. நாங்கள் சரின்னு சொல்லுங்கள், தப்புன்னு சொல்ல, யார் மேலே தப்புன்னு சொல்ல. நீங்கள் எடுத்துருக்கீங்க, குற்றம் வந்திருக்கு, அவங்க மேலே குற்றம் சாட்டியிருக்காங்க, அதுக்கு நீங்கள் துறை ரீதியாக வந்து இன்க்ரிமெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒரே நாளில் எடுத்தவங்க ஏங்க அவர் வச்ச குற்றத்தை உங்களால் கண்டுபிடிக்க முடியல? ஒரு எஸ்பிக்கு டிஎஸ்பிக்கு மெசேஜ் பண்ண பார்த்துக்கிட்டே இருக்காரு, ரிப்ளை பண்ணலாம். அப்புறம் அவர் மேலதிகாரி இருக்குங்க, டைரெக்டாக வந்து நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போகலாம்ல. அப்போ இவர் வந்து எஸ்பிக்கு துறை ரீதியாக அனுப்பணும்னு சொல்லி அனுப்பிச்சாரு. அவர் வீடியோக்குள்ளே சொல்கிறாரு, வண்டி இல்லாமல் கார் இல்லாமல் நான் 2 வீலரில் இரவல் வாங்கிட்டு நான் போயிட்டு என் ரோந்தை முடிச்சிட்டு நான் அப்போ இதெல்லாம் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன்றாரு. யார் அவர் வேறு காரணம் இல்லை. ஏன்னா எல்லாமே தவறானது இப்படி அப்படி மண்டியாட்டி தவறானு சொல்கிறதுனால அவர் வண்டியில் போனதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சேங்கிறாரு குரூப்பில். அதையும் பார்த்துருக்காரு. அப்போ இவர் வேலையிலும் தவறல. வண்டியே இல்லைனாலும் 2 வீலர் இரவல் வாங்கிட்டு, அதாவது கடன் வாங்கி 2 வீலரை இன்னும் ட்ராப் பண்ணுங்கள், இல்லை இவரை ஓட்டிட்டு போனாலும் சொல்ல. இவர் என்ன சொல்லியிருக்காரு, இரவல் 2 வீலர் வாங்கிட்டு நான் வந்து டியூட்டியை முடிச்சிருக்கேன், ரோந்து போயிருக்கேன் அப்படிங்கிறாரு. ஒரு டிஎஸ்பிக்கு என்ன நன்மைன்னா, அப்போ சாமானிய மக்களுக்கு என்னென்ன பண்ணுவீங்க நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன்? அப்போ அஜித்குமார் மாதிரி எத்தனை பேர் நீங்கள் வந்தீங்கன்னா எத்தனை பேர் டார்ச்சர் பண்ணுவீங்க? நல்லா பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சொல்ல, இந்த டார்ச்சர் பண்ணுறேன்னு முடிவோடு இருக்கவங்க எவ்வளோ டார்ச்சர் பண்ணுவீங்க? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம். போலீஸ் பண்ண தப்பு வந்து நான் என்னை மாரி அவன்டான்றீங்க, நல்லா வச்சுக்கோங்க. அந்த கர்வத்தை விடுங்க. யாருமே வந்து மேலே இல்லை, யாருமே கீழே இல்லை.
அதனால் வர்றவங்க எல்லாருக்கும் மனுஷனாக மதிங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம். தேங்க்யூ.